சொல்கிற திடீர்னு நிற்கிற. சரி, அழகாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அழகாக சொல்கிறேன். ஒரே ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமமா. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு காடாம், பசுமையான காடாம். மாம்பழம்லாம் கொட்டி போயிருக்குமா மரத்துலேருந்து. அங்கே கருங்கு, புலி, சிறுத்தை, குரங்கு, கழுகு, யானை, முதலை, புலி, சிங்கம், ஆண் சிங்கம், பெண் சிங்கம், நிறைய விலங்குகள் இருந்துச்சான். அப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சான், இந்த காடுக்கு பக்கத்தில் பம்பா குளம் இருந்துச்சான். அப்புறமேட்டுக்கு என்னாச்சான், திடீர்னு சிவன் சிலை இருந்து அதோட கொம்புல திடீர்னு நான் பண்ணிச்சான், சிவன் பாம்பு வச்சு ஒரு கை குழந்தையா அந்த ஐயப்ப சாமி மாத்திச்சான். ஐயப்ப சாமி வர வச்சு அந்த சிவனை வர வச்சு சிவா நீ மாலை போட்டதுக்கு அப்புறம் நான் பால் அடி போகும்போது பார்த்தனே, அந்த கதை சொல்லுங்கிறேன். அப்புறமேட்டுக்கு ஐயப்ப சாமி அங்கே உக்காந்து சிரிச்சுட்டு இருந்தாராம். அம்பேட்டுக்கு அந்த அரசர் வந்து ஒரு குரு அந்த ஐயப்ப சாமி எடுத்துக்கிட்டு அதோட அரண்மனைக்கு போயிட்டாராம். மோசமான நிறைய தங்க காசு வச்சுன்னு இருக்க அந்த மோசமான ராஜாவாம் அதுக்கு பக்கத்துல இருந்தாராம். அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு மந்திரி மோசமான மந்திரிபா. பக்கத்துல இந்த மந்திரி என்ன சொல்றா, கருப்பா இருக்கும் மந்திரி. அவன் கருப்பா இருப்பானா? சரி 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 சொல்லு. ஆனா மூணு மட்டும் வெள்ளையா இருக்கும். சரி, துணி எல்லாம் கருப்பா இருக்கும். சரி, வேற வீடு கூட. அப்புறமேட்டுக்கு ஐயப்ப சாமி எடுத்து போயிட்டு ஐயப்ப சாமி நல்லா வளர்ந்துட்டாராம். அப்புறமேட்டுக்கு தாய் ஜரதோஷம் பூச்சிருக்குன்னு நடிச்சாங்களாம். ஜலதோஷமா? வயிற்று ஒன்று கேள்விப்பட்டேன். சரி, வயிற்று நோவு வர மாரி அவங்க நடிச்சாங்களாம் தாய். அப்புறமேட்டுக்கு என்னாச்சா, புலிப்பால் எத்தனை சொல்லி ஐயப்ப சாமிண்ட தாய் சொல்லிச்சான். அப்புறமேட்டுக்கு ஐயப்ப சாமி ஒரே ஒரு புலி மேலே உக்காந்து புலிப்பால் எடுத்துன்னு வந்தாராம் மலைக்கா போய். அப்புறமேட்டுக்கு தாய் புலிப்பால் எடுத்துன்னு வந்துச்சு, சாமி நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு பண்ணிச்சான். அப்புறமேட்டுக்கு அம்பேட்டுக்கு தாய் உண்மையா சொல்லிட்டு ஐயப்ப சாமி காலில் வீழ்ந்துச்சான். கதை முடிஞ்சுது.